ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் அவர்களும் யாருமே ஏழைகளுக்காக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்னதிலே என்ன தவறு? அதற்கு அந்த அனுராக் தாக்கூர் பேசியிருக்கின்ற ஒரு திமிர் பிடித்த பேச்சு. ஆனால் ஏமா இவங்க காதலுக்கு எதிரானவர்கள் தானே. திமிரான பேச்சு, தான் ஒரு அடக்குமுறை ஜாதியை சேர்ந்தவன், தான் பிற சமூகங்களை அடக்கி ஆள்பவன் என்ற திமிரோடு கலந்த பேச்சு. அவன் தாக்கூர். மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனக்குத்தானே வேட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாளில் அவர்களை தீப்பற்றி வைத்துக் கொண்டார்கள். மோடிஜி அவர்களே, இந்த ஆட்சி நீண்ட நாள் போகாது. கூடிய சீக்கிரம் மக்கள் முடிவு கட்டி விடுவார்கள். முடிவுரை எழுதப்படும். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்துகிறார், இந்த நாட்டின் கோடிக்கணக்கான பல கோடி மக்கள், தாழ்த்தப்பட்டவர்களாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், பல்வேறு பிற்படுத்தப்பட்ட மக்கள், மலைஜாதி மக்கள், பல கோடி பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது. அவர்களுக்கான நலத்திட்டங்கள் சென்று சேரவில்லை. அவர்களுக்கான நிதி எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் தெரிய வேண்டும் என்றால் அவர்களுக்கான ஜாதிவாரி கணக்கீடு வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் சொல்றாரு. அதற்கு அனுராக் தாக்கூர் என்ற பாரதிய ஜனதா கட்சி எம்பி எழுந்து சொல்லுகிறார், ஜாதியை பற்றியே தெரியாதவர், ஜாதியே இல்லாதவர். அது ஒரு பெருமைதான் ராகுல் காந்தி. ஜாதியை பற்றி தெரியாதவர், ஜாதி இல்லாதவர், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். திமிர் ஆணவத்தோடு பேசியிருக்கிறான் அந்த எம்பி தாக்கூர் எல்லாம் ஒரு காலத்தில் கொள்ளையடிச்சவங்க தானேயா. அடக்கி ஆண்டவர்கள், பிற சமூகங்களை துப்பாக்கிகளை காட்டி அடக்கி ஆண்டவர்கள், பிற சமூக பெண்களை இழுத்து வந்து கற்பழித்தவர்கள், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நிலத்தில் வேலை செய்கின்ற பெண்களை தாய் மகள் என்று வித்தியாசம் பார்க்காமல் இழுத்து வந்து கற்பழிக்கின்ற அரக்க குணம் கொண்ட இந்த தாக்கூர்கள், பூமிகார்கள், இவர்கள் எல்லாம் அடக்கி ஆள்கின்ற ஜாதி. அவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் இந்திய சமூகத்தில் நடந்திருக்கிறது. பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்கூர்களுடைய வன்முறை, வெறியாட்டம், தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல், மலைஜாதி மக்கள் மேல், தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல், மலைஜாதி மக்கள் மேல், ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள் மேல் இவர்கள் நடத்தியிருக்கின்ற வெறியாட்டம், இவர்கள் நடத்தியிருக்கின்ற வெறியாட்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அவர்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்ற இந்த தாக்கூர் அப்படித்தான் பேசுவார். அப்படிப்பட்ட நபர்களுக்குத்தான் பாரதிய ஜனதா கட்சி சீட் கொடுத்து எம்பி ஆக்கும் என்பது இது சரியா தெரிஞ்சிருச்சா? அதற்கு பாரத பிரதமர் அவர்கள் அனுராக் தாக்கூர் போன்ற இளைஞர்களிடம் தான் இந்தியா இருக்குன்னு சொல்றார், பெருமைப்படுகிறார். விஸ்வகுரு அனுராக் தாக்கூர் போன்ற இளைஞர்கள் இந்தியாவுக்கு தேவை என்றால் அப்ப நீரஜ் சோப்ரா, ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கி தந்த நீரஜ் சோப்ரா பத்தி நீ என்ன சொல்றீங்க? நீரஜ் சோப்ரா போன்ற இளைஞர்கள் நமக்கு தேவையில்லை. மேரி கோம் போன்ற ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கி கொடுத்தவர்கள் தேவையில்லை. இன்றைக்கு ஹாக்கியில முன்னேறி போய்கிட்டு இருக்காங்களே ஒலிம்பிக்ல, அவர்கள் யாரும் தேவையில்லை. அவர்களுக்கெல்லாம் இந்த புகழ் மாலையை சூட்டவில்லை பிரதமர். யாருக்கு சூட்டுறார் என்றால், ஜாதியை பற்றி பேசுகிற, ஜாதி திமிரோடு பேசுகின்ற ஒரு எம்பிக்கு புகழ் மாலை சூட்டுகிறார் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள். எப்படி இருக்கு? விளங்குமாயா இந்த நாடு? விளங்குமா உங்க தலைமையில? ஆனால் ஒன்று நிச்சயம், கோடிக்கணக்கான மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நமக்காக யாராவது பேச மாட்டார்களா என்று, யாராவது ஒரு தேவதூணன், யாராவது ஒரு மீட்பர் வரமாட்டார்களா, நமக்காக பேச மாட்டார்களா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டையை பிடித்து உலுக்கிக் கொண்டிருக்கிறார். அதாவது அந்த பொறாமை குணம், அனுராக் தாக்கூர் போன்றவர்களுடைய பொறாமை குணம். அனுராக் தாக்கூர் போன்றவர்கள் ஜாதியை ஒரு பெருமையாக நினைக்கின்ற வரைக்கும்
இந்த நாடு விளங்குமா? ஜாதியை ஒரு பெருமையாக நினைத்து கொண்டு அவருடைய பேச்சில், ஆணவ பேச்சில், அந்த ஆணவம் துணிக்கிற பேச்சு, நான் டாக்கூர், நாங்கள் பூமிகார்கள், ராகுல் காந்தியே உனக்கு என்ன ஜாதி? ஆமா, ராகுல் காந்தியினுடைய பாட்டனார்கள் காஷ்மீரத்து பண்டிதர்கள். காஷ்மீரத்து பண்டிதர்களுக்கு கீழே தான் நீ, அனுராக் டாக்கூர். ஆனா அவன் ஜாதி தேவையில்லை, இந்த நாட்டில் ஜாதி தேவையில்லை என்று தூக்கி எறிந்து விட்டு போனவன் ராஜீவ் காந்தி. இத்தாலிய பெண், ஒரு ஐரோப்பிய பெண், சோனியா காந்தி என்ற ஒரு ஐரோப்பிய பெண்ணை மணக்கின்ற அளவிற்கு தகுதி படைத்தவருடைய மகன். யூரோப்பியன்ஸ் ஆர் நம்பர் ஒன் இன் த வேர்ல்டுன்னு நிரூபிச்சிட்டார். உலகின் மிகப்பெரிய போரை நடத்தியவர்கள், உலகின் செல்வங்களை தன்னகத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், உலக நாகரிகத்தை, எழுத்தை, கல்வியை இந்த உலகிற்கு கொடுத்தவர்கள் ஐரோப்பியர்கள். அந்த ஐரோப்பிய பெண் ஒரு மனிதனை, ஒரு ஆசிய நாட்டு மனிதனை பார்த்து காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொள்ளுகிறார் என்றால் அவருடைய தகுதி எவ்வளவு பெருசு? அனுராக் டாக்கூர், நீ முடிஞ்சா ஒரு ஐரோப்பிய பெண்ணை காதலிச்சு நீ கல்யாணம் பண்ணிரு. நீ எல்லாம் செல்லா காசியா? ஒரு ஐரோப்பிய பெண், அந்த பெண்ணினுடைய மனதை கவர்கின்ற அளவிற்கு தகுதி படைத்த ராஜீவ் காந்தி அவர்களுடைய மகன் தான் ராகுல் காந்தி. உனக்கு ஜாதி ஒரு பெருமை, ஆனால் ஜாதி கடந்து, மதம் கடந்து, நாடு கடந்து, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பெண், ரோம பேரரசனுடைய பெண், இத்தாலி உலகை கட்டியாண்ட ரோம பேரரசு. இத்தாலி பல்வேறு வழிகளில் பல்வேறு வகையிலே முத்திரை பதித்தது. சரித்திரம் படைத்த ஒரு நாட்டினுடைய குடிமகள் சோனியா காந்தி மயங்கி சாகின்ற அளவிற்கு மயங்கினாலே தன்னுடைய பெற்றோர் எல்லோரையும் துறந்துவிட்டு ராஜீவ் காந்தியை, தன்னுடைய பெற்றோர் அனைவரையும் துறந்துவிட்டு எனக்கு ராஜீவ் காந்தி தான் வேண்டும் என்று ராஜீவ் காந்தி பின்னாலே வருகின்ற அளவிற்கு ஒரு பெண்ணை வயப்படுத்துகின்ற ஆற்றல் பெற்ற ஒரு தகுதி படைத்த ஒரு மனிதன் ராஜீவ் காந்தி. அவருக்கு பிறந்தவர் தாண்டா ராகுல் காந்தி. இதைவிட மிகப்பெரிய தகுதி என்ன வேண்டும்? ஒரு ஐரோப்பிய மங்கையை கரம் பிடிக்க வேண்டும் என்றால் வாட்போர், அங்கே எல்லாம் வால் சண்டை போட வேண்டும். சண்டை போட்டு அந்த பெண்ணை நீங்கள் வெல்ல வேண்டும். ஏதாவது ஒரு சாதனை புரிய வேண்டும். ஏதோ ஒரு வகையிலே அந்த பெண்ணை நீங்கள் ஈர்க்க வேண்டும். கல்வியிலோ, படிப்பிலோ, அல்லது வாள் சண்டையிலோ, அல்லது ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ ஒரு விஷயத்திலே நீங்கள் அந்த பெண்ணை பயப்படுத்த வேண்டும். அந்த பெண்ணினுடைய மனதை வெற்றி பெற்று ஜெயித்து அந்த பெண்ணினுடைய மனதை வென்று நீங்க ஹீரோவா இருக்கணும். ஒரு ஹீரோவா இருந்தா தான் அவ உங்களை லவ் பண்ணுவா. அப்படி ஒரு ஹீரோயிசம் கொண்ட ராஜீவ் காந்தி, ஒரு ஹீரோவாக, ஒரு ஹீரோயிசம் கொண்ட ராஜீவ் காந்தி ஒரு ஹீரோவாக சோனியா காந்தியை மனம் புரிந்தார். நீ உன் ஜாதியில ஹீரோவும் கிடையாது, ஒரு விளக்கண்ணையும் கிடையாது. உன் அப்பா அம்மா உனக்கு தேவையான பெண்ணை உன் தாய் தகப்பன் பார்த்து மனம் பிடித்து வைத்தால் தான் உனக்கு பொண்டாட்டி கிடைக்கும். ஒரு பெண்ணின் மனதை வெல்லுகின்ற அளவிற்கு டாக்கூருக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, திறமையும் கிடையாது. அனுராக் டாக்கூருக்கு அவன் ஜாதி தான் அவனுக்கு பெண் கிடைக்கிறதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அவனுடைய ஜாதி தான் அவனுக்கு ஒரு பெண்ணை தருவதற்கு ஒரே ஒரு வழி, வேற எந்த வழியும் கிடையாது. உன்னை பார்த்து எந்த பெண்ணும் ஆசைப்படவில்லை. எந்த பெண்ணின் மனதையும் வெல்லுகின்ற அளவிற்கு நீ ஒரு ஹீரோ கிடையாது. நீ ராகுல் காந்தியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. இதுதான் உனக்கு தமிழகம் தருகின்ற பதில். இதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி தனக்குத்தானே தன் வாளில் நெருப்பு வைத்துக் கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் நமக்காக பேசுகிறார்கள், யார் நமக்காக பேசுகிறவர்களை யார் இழிவுபடுத்துகிறார்கள், அந்த இழிவுபடுத்துவர்களை யார் காப்பாற்றுகிறார்கள், யார் அவர்களை தட்டி கொடுக்கிறார்கள், யார் அவர்களை பாராட்டுகிறார்கள் என்று இந்திய மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆப்படிக்க போகின்ற இன்னும் சில மாதங்களிலே உங்களுக்கு நிகழப்போகின்ற சோக சம்பவங்களின் இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடு தழுவிய அளவில் தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியில், பழங்குடி மக்கள் மத்தியில்
பாரதிய ஜனதா கட்சிக்கான சரிவை ஏற்படுத்தும். இவர்களுடைய பொய் முகத்தை தோலுரித்து காட்டுவதற்கு அனுராக் தாக்கூரினுடைய இந்த மடத்தனமான கேள்விதான் இன்றைக்கு நாட்டு மக்களை உசுப்பி விட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை. நன்றி, வணக்கம்.